வெளிநாட்டவர்களை திருப்பி அனுப்புதல் தொடர்பிலான சட்டத்தினை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் மிகவும் இறுக்கமானதொரு கோட்பாட்டிற்குள் நகர்த்தி இருக்கின்றது. அந்த சட்டத்தினுடைய தன்மை என்ன? எதிர்வரும் 28ஆம் தேதி வெளிநாட்டவர்களை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற கோஷத்தோடு சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தினுடைய அனுமதியினை பெற்றுள்ள அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டில் சுவிஸ் வாழ் மக்கள் அநேகமானவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? இதில் குறிப்பாக புலம்பெயர்ந்து இருக்கின்றவர்கள் இந்த சட்டத்திற்கு எப்படியான தங்களுடைய கருத்துக்களை அல்லது தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும், அதில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் எப்படியான நிலைகளில் தங்களுடைய வாக்களிப்பினுடைய தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும், இப்படிப்பட்ட இந்த சட்டத்தினுடைய தன்மைகள், இந்த சட்டத்தில் ஏற்பட இருக்கின்ற பாதிப்புகள், இந்த சட்டத்தினால் எதிர்காலத்தில் பாதிக்கப்படுபவர்கள் யாராக இருக்கின்றார்கள் என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக சோசலிச கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய செல்வி நிலா மாணிக்கவாசகர் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் நிலா. வணக்கம் நேயர்களே. வணக்கம் தமிழரசு அவர்களே. குறிப்பாக சுவிட்சர்லாந்திலே எதிர்வரும் 28ஆம் தேதி வாக்கெடுப்புக்கு விடப்பட இருக்கின்ற அந்த சட்டத்தினுடைய தன்மை எந்த அளவில் தாக்கம் செலுத்தும் ஒன்றாக இருக்கின்றது? 28ஆம் தேதி வரை இருக்கும் சட்ட அமுலாக்க வாக்கெடுப்பின் மூலம் எதிர்கால சந்ததியினர், அதாவது சிறுவர்கள் தான் பெரும்பாலான ஒரு தாக்கத்தை அறியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது சிறுவர்கள் என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள், ஆனால் அவர்கள் அந்த சட்டத்தினை கொண்டு வருவதற்கு பிரதான காரணம் குற்றங்கள் புரிபவர்களை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற கோஷத்தோடு கூறுகின்றார்கள். ஆனால் நீங்கள் சிறுவர்கள் என்கின்றார்கள். இந்த இரண்டும் எப்படி இங்கு ஒன்றித்து செல்லும்? நாங்கள் பார்த்தோமானால் ஒரு சிறுவர் தாய் தகப்பனோட வளர்கின்ற ஒரு இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போய் கொண்டிருக்கும் சிறுவர்கள் தாய் தகப்பன் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். சில சிறுவர் உரிமை பிரகடனம் மூலம் அவர்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு உளவியல் ரீதியான பாதிப்பு ஏற்பட உள்ளது. எப்படி இதில் தாக்கம் செலுத்தும் என்று சற்று விரிவாக கூற முடியுமா? கண்டிப்பாக. நாங்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றோம். 1997ஆம் ஆண்டிலிருந்து சுவிட்சர்லாந்து சிஆர்சி என்னும் சர்வதேச சிறுவர் உரிமை பிரகடனத்தில் ஒரு அங்கத்தவர நாடாக இருக்கின்றது. அந்த சிஆர்சி கன்வென்ஷன் பிரகடனத்தை நாங்கள் பார்ப்போமானால் ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் அடிப்படையான உரிமைகள் 10 விதமான உரிமைகளை கொடுத்து உள்ளார்கள். உதாரணம் சமத்துவம், சுகாதாரம், கல்வி, விளையாட்டு துறையாவில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லது கருத்து வெளிப்பாடு சுதந்திரம் என்று அப்படி 10 வகையான விதிமுறைகளை கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி பார்க்கையில் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் சிறுவராகிய அவர்கள் பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல், கல்ச்சர் என்று பார்க்க அவர்களுக்கு தனித்துவமான ரைட்ஸ் இருக்கின்றது, உரிமை இருக்கின்றது. இப்படி இங்கே கல்வி கற்று வரும் ஒரு 8 வயது சிறுவரோ சிறுமியோ ஒரு தாயுடன் தனியே வளர்ந்து வந்தால் தாய் இந்த நாடு கடத்தல் சட்டத்துக்கு கீழே ஒரு குற்றத்தை புரிந்து அவர் வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால், இப்ப எங்களுடைய நாட்டை பற்றி இலங்கைக்கு திரும்பி போக வேண்டிய அபாயம் ஏற்பட்டால் இந்த சிறுவரும் சேர்ந்து நாடு கடத்தப்படுவார். சிறுவரும் சேர்ந்து நாடு கடத்தப்படுவார் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடந்த வருட ஆட்சியின் போது, அதாவது கடந்த வருட பாராளுமன்றத்தின் அந்த சுழற்சி முறையிலே கிடைக்கப்பெற்ற பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலே உங்களுடைய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சமருக்க அம்மையார் அவர்கள் அதாவது அந்த தலைமை தாங்கும் பொறுப்பினை பெற்றிருந்தார். அந்த காலப்பகுதியில் எல்லாம் இந்த சட்டங்கள் மிகவும் அதாவது கூர்மை அடையவில்லை அல்லது இந்த சட்டங்கள் அங்கு ஒரு பொருட்டாக பார்க்கப்படவில்லை. இப்படியான நிலையில் 2016ஆம் ஆண்டு குறிப்பாக மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கு அதிகரித்துள்ள சூழலில் இந்த சட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இது முன்னரே இந்த சட்டங்கள் அங்கு அமுலாக்கப்பட்டு விட்டது. அப்படியாய் இந்த சட்டங்கள் ஏன் வாக்கெடுப்பாகவே கருத முடியும் அல்லவா? ஏன் மீள்வெடுப்பாக வந்ததென்றால் ஒரே ஒரு காரணம் தான். இந்த சட்டங்கள், அதாவது ஏற்கனவே இருக்கும் குற்றச்சாட்டுக்கள், இந்த நாடு கடத்தல் சட்ட அமுலாக்க மசோதாவில் இருக்கும் குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே குடிமக்கள் சட்டத்தின் கீழ் ஒரு தண்டனைகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் 2010ஆம் ஆண்டு நாடு கடத்தல் சட்டம் என்கின்ற ஒரு முன்மொழி 2015ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் சட்டமாக பார்லமெண்டில் ஒப்பிக்கப்பட்டாச்சு. அந்த சட்டம் வந்துட்டது. இப்ப திரும்பி இந்த சுவிஸ் மக்கள் கட்சி
இந்த ஒரு Durchsetzungsinitiative இப்ப எங்களுடைய ஜனாதிபதி சுமருகா சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சட்ட அமுலாக்கம் அன்றில் இது ஒரு இறுக்கமான ஒரு இருக்கக்கூடிய ஒரு முயற்சின்னு தான் அவர் கடந்த வருடம் சொல்லியிருந்தார், இந்த வருடம் சொல்லியிருந்தார். இது வந்து அந்த நீதிபதி இல்லாமல் மக்களுக்குள்ளேயே முடிவெடுக்கும் தன்மையை கொண்டு வர வேண்டும் என்பதே இந்த சுவிஸ் மக்கள் கட்சியின் ஒரு நோக்கமாகும். அதாவது நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள், அதாவது சுவிட்சர்லாந்திலே குறிப்பிடுகின்ற சூழ்நிலையிலே அதாவது மக்களே முடிவெடுக்கின்ற அதிகாரத்தை குறிப்பிடுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் பொதுவாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் சுவிட்சர்லாந்திலே போலீசாரினுடைய ஆதிக்கம் அல்லது போலீசாரினுடைய அதிகாரம் என்பது அதி உச்சமாக இருக்கின்றது. ஆனால் இந்த சட்டம் வருகின்ற போது அவர்களுடைய அதிகாரங்கள் அதிகரிக்கப்படுமா அல்லது கட்டுப்படுத்தப்படுமா அல்லது இருக்கின்றது போன்று பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா? கண்டிப்பாக அதிகரிக்கப்படும். காரணம், இதுவரைக்கும் போலீசார் வந்து சில முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு நீதி கொடுக்கும் தன்மை, அதாவது ஒரு குற்றத்தை இவருக்கு இந்த குற்றம் இந்த சட்டத்தின் கீழ் இவ்வளவு தண்டனை என்று கொடுக்கிற ஒரு தன்மை இதுவரைக்கும் இல்லை. ஆனால் இந்த சட்டம் வந்தால் கண்டிப்பாக ஒரு போலீசாரே ஒரு குற்றவாளியை உடனடியாக வெளியேற்றக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை தான் இந்த சட்டம் கொண்டு வருகின்றது. அப்படி என்று சொன்னால் போலீசார் ஒரு குற்றவாளி என்று இனங்காணுகின்றவரை நீதிமன்றம் செல்லாமலே அவரை வெளியேற்றுகின்ற அதிகாரம் போலீசாருக்கு வரையறுக்கப்படுகின்றது. அதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட், அதாவது அந்த இருக்கப்படுற ஒரு அமுலாக்கம். இதுக்கு நீதிபதியே தேவையில்லை. இந்த சட்டம் வந்தா இனி நீதிபதியும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. அப்படி என்று சொன்னால் 28ஆம் தேதி வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அது வெற்றியளிக்கப்படுகின்ற பட்சத்தில் நீதித்துறையினுடைய ஆதிக்கம் அல்லது செல்வாக்கு என்பது குறைந்துவிடும். இல்லாமல் போயிடும். இந்த நிலையில் நாங்கள் இப்ப வெளிநாட்டவர்கள் என்று சொல்வதனை விட குறிப்பாக புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்களில் ஈழத்தமிழர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்த சட்டத்தினால் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? அல்லது இந்த சட்டத்திலிருந்து சிலருடைய கருத்துக்கள், நாங்கள் இந்த சட்டத்தை ஏன் ஆதரிக்க வேண்டும், நாங்கள் எதற்காக, நாங்களும் இதனை ஆமோதித்து வாக்களிக்கலாமே என்கின்ற ஒரு மனநிலையில் கூட பலர் இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த சட்டத்தினுடைய தன்மை அவர்களை அதிக அளவில் பாதிக்கும் என நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக. ஈழத்தமிழ் மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு முக்கிய தகவல் வந்து இந்த அசந்து ஈதமாக இருக்காமல் சுயநிர்ணயமாக கண்டிப்பாக முடிவெடுக்க பாருங்கள். காரணம், இங்கத்திய கடவுச்சீட்டு பெற்றுள்ள ஈழத்தமிழர்கள் கூட அதில் கூட வந்து குடிமக்கள் சட்டத்தின் கீழ் ஒரு உறுப்புரை உள்ளது, அதாவது 41வது உறுப்புரை. அதை எல்லாரும் பார்த்தீர்களானால் சுவிஸ் கடவுச்சீட்டு பெற்றுள்ள ஒரு குடிமகனை வந்து அவர் ஏதாவது ஒரு குற்றம் பொழிந்தால் அந்த கடவுச்சீட்டை பறிமுதல் செய்வதற்கு வந்து அந்த அரசாங்கத்துக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது. அப்ப அப்படி ஒரு குற்றம் நாங்கள் ஒரு கடவுச்சீட்டு பெற்றுள்ள நாங்கள் வந்து ஒரு கொலையை செஞ்சு விட்டோம், இல்லாட்டி ஒரு கொள்ளையை செஞ்சு விட்டோம், நாங்கள் சுவிஸ் பாஸ்போர்ட் எங்களுக்கு இருக்குதுன்ற எண்ணத்தில் வாழ்ந்தோன்றால் அவையில் அந்த சட்டத்தின் மூலம் எங்களோட கடவுச்சீட்டு திரும்பி பெற்றுட்டு பி குடியுரிமை அனுமதி பத்திரத்தை எங்களுக்கு தந்துட்டு எங்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கும் இந்த சட்டம், இந்த அமுலாக்க மசோதா வந்து ஒரு வழி அமைக்கின்றது. அதாவது இந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த 44வது உறுப்புரை, அதாவது சுவிட்சர்லாந்தினுடைய நிரந்தர வதிவிடம் பெற்றவரை கூட சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து அவரை திரும்பவும் அவருடைய சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கு அதிகாரம் இருக்கின்றது. 41வது உறுப்புரையின் பிரகாரம். இப்படியான சூழ்நிலையில் சுவிட்சிலே வாழக்கூடிய கணிசமான தமிழர்கள் சுவிட்சர்லாந்தினுடைய நிரந்தர வதியுரிமையை பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் என்ன தகவல், அதாவது நாட்கள் மணித்தியாலங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது, இந்த சூழ்நிலையில் என்ன தகவலை பதிவாக முன்வைக்க விரும்புகிறீர்கள்? இதுவரைக்கும் வாக்களிக்காத மக்கள் இன்றையோட இந்த லெட்டர் மூலமாக வந்து வாக்களிக்கக்கூடிய நாள் முடிந்து விட்டது. இனி நீங்கள் வந்து நேரடியாக சென்று தான் வாக்களிக்க முடியும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணாம காத்திருக்காம வந்து கண்டிப்பா இல்லை என்று வாக்களிக்கணும்ன்றதான் நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம். காரணம், நீங்கள் எந்த சட்டங்கள் இருக்குதுன்னு நினைச்சாலும், நான் ஒரு குற்றம் செஞ்சாலோ இல்லை என்ன நன்மை குற்றம் செஞ்சாலோ மனித உரிமை சட்டம் ரீதியாக நாம் போராடலாம், அது மூலமாக வென்று வெளிவரலாம் என்று நீங்கள் நினைத்தாலும் நீங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்றால், இந்த இந்த நாடு கடத்தல் சட்ட அமலாக்க மசோதா என்கின்ற ஒரு முயற்சி வந்து எல்லா சட்டங்களுக்கும் குடிமக்கள் சட்டத்தை விட மேலோங்கி நிற்கின்றது.
அதுவும் இந்த வாக்கெடுப்பு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படியான அந்த வாக்கெடுப்பு புத்தகத்தின் பிரகாரம் இன்றைய சூழ்நிலையில் உங்களுக்கு ஓரளவு கள நிலவரங்கள் தெரிந்திருக்கும். எப்படியாக இருக்கின்றது இந்த கள நிலவரத்தின் பிரகாரம் எதிர்காலத்தினுடைய நிலைப்பாடு அல்லது எதிர்காலத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்கின்றது? சரியான புள்ளி விவரங்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் கடந்த நேற்று பார்த்த அளவில் கூடிய அளவுக்கு மக்கள், இப்ப 46% மக்கள் தான் இதுக்கு இதை ஆமோதிக்கின்றார்கள். ஏற்கனவே வேறு வேறு கட்சிகளும் வேறு வேறு துறையினர்களும் இதை சார்ந்து மக்களிடம் விமர்சனம் செய்தபடியால் கிட்டத்தட்ட 60-70% மக்கள் இதை நிராகரிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இதனுடைய ஒரு ரிசல்ட், அதாவது ஒரு முடிவு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு பிறகுதான் தெரியும். நிச்சயமாக இந்த வாக்களிப்பிலே புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய குறிப்பாக ஈழத்தமிழர்கள் எப்படியான முடிவினை எடுக்க வேண்டும், இதனால் எப்படியான தாக்கங்கள் எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கின்றது என்பது தொடர்பில் லங்காஸ்ரீயின் 24 செவ்விகளோடு விரிவாக விளக்கமளித்தமைக்காக விசேட நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.